ஹாய், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ன்ற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எஸ். ஸோ இங்கே வந்து சின்றது கேத்தோடு, ஏன்றது ஆனோடு, இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்குறோம் அண்ட் கேல்வாமீட்டரை வச்சுருக்கோம் இங்கே வர ஃபோட்டோ கரண்ட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டால் ஒரு எலக்ட்ரான் வெளியே வர்றதால அந்த எலக்ட்ரானுக்கு பேர் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்னு பேர். ஓகேவா? ஸோ அங்கே க்ரியேட் ஆகிற கரண்ட்டுக்கு வந்து ஃபோட்டோ கரண்ட்டுன்னு பேர். ஸோ அந்த ஃபோட்டோ கரண்ட்டை நம்ம வந்து கேல்வாமீட்டர் வழியாக நம்ம மெஷர் பண்ண போகிறோம். எஸ். ஸோ இங்கே என்ன எய்ம் அப்படின்னா, இங்கே நான் வந்து ஃபோட்டானை இன்சிடென்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு மெட்டல் பிளேட் இல்லையா, கேத்தோடு மெட்டல் பிளேட். ஸோ அப்போ இதுலேருந்து எலக்ட்ரான் வந்து வெளியில் வரும். எஸ், வெளியில் வருது. ஸோ இப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னால் என்னென்னா, எந்த ஒரு பொட்டன்ஷியலில் எனக்கு வந்து இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியவே வராது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து நடக்காதோ, ஓகேவா, எந்த ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியலில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காதோ அதான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ அது வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியலாகவும் இருக்கலாம், அது வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியலாகவும் இருக்கலாம். எஸ். ஸோ இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் நான் மோர் அண்ட் மோர் இந்த ஏக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து மோர் அண்ட் மோர் நெகட்டிவாக மாறும். அப்போ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் வரும்போது எலக்ட்ரானுக்கும் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ இது என்ன பண்ணும், ரிப்பிள் பண்ணும். அப்போ இந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகாது, ஓப்பன்லேயே இருக்கும். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த சைடு போகாமல் இங்கேயே அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ எனக்கு தெர் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன் இன் கேல்வாமீட்டர். அப்போ எந்த ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியலில் இது நடக்குதோ அதான் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அதர்வைஸ் இந்த கேத்தோடு இருக்கு இல்லையா, இந்த கேத்தோடுக்கு இங்கே கொடுக்குற இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை நான் மோர் அண்ட் மோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இங்கே மோர் அண்ட் மோர் பாசிட்டிவாக போகும்போது இங்கேருந்து வர எலக்ட்ரானை இது வெளியவே இந்த சைடு விடாது, அட்ராக்ட் பண்ணிக்கும். ஏன்னா பாசிட்டிவ் பொட்டன்ஷியலாக இருக்குது இல்லையா, அதனால் எலக்ட்ரானை வந்து இங்கே அட்ராக்ட் பண்ணிக்கும். அப்பயுமே இந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகி எனக்கு கேல்வாமீட்டர் டிஃப்ளெக்ஷன் இருக்காது. அப்போது என்ன அல்டிமேட்டாக சொல்கிறோன்னா, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் 0, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே நடக்காது, அங்கே ஃபோட்டோ கரண்ட்டே வராது அப்படிங்கிறத சொல்கிறோம். எஸ். ஸோ அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் அண்ட் வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம். பட் எனிவேஸ் ஃபோட்டோ கரண்ட் வேல்யூ வில் பி 0. எஸ். தேங்க்யூ.